அவசர மாதிரி இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா. மங்களகரமா முடியணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. பேஷா எடுத்துக்கோ. ஆமா, எங்க தம்பி இன்டர்வியூ? இந்த பயனீர் இண்டஸ்ட்ரி. பயனீர் இண்டஸ்ட்ரி. அதுக்கு இந்த சிவானந்த மொழியார் தானே முதலாளி. அவாத்து பூஜை எல்லாம் நான் தான் பண்ணி வைக்கிறேன். ஓஹோ, அப்படியா? இந்த சிவானந்த மொழியார் இருக்காரே அவருக்கு. ஆமா, உனக்கு இந்த பத்மநாபனை தெரியுமோ? யாரு? ஷேர் மார்க்கெட்லயே பெரிய புள்ளி. அவர் ஷேர் போடாத பிசினஸே கிடையாது. அவரும் இந்த சிவானந்த மொழியாரும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒன்னாவே வாக்கிங் போவா, ஒன்னாவே சாப்பிடுவா. அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போறோம், உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். எனக்கு அவரு தெரியாது. எனக்கு தெரியுமே. அவ ஆத்துல வர திங்கக்கிழமை புண்ணியா வைக்கணும். அவ பேரனுக்கு பேர் வைக்கிறா, நான் தான் நடத்தி வைக்கிறேன். அங்க வாய, அவ கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுடுறேன். நிறுத்தம். நடுவுல 15 வரையும் காணோம். புடிங்கிட்டா இப்படித்தான் 5 இடத்த ஒத்துக்க வேண்டியது. இங்க வந்து அவசரப்படுத்த வேண்டியது. சில்லறையை குடிச்சிடலாம். ஒழுங்கா சொல்லும். நாமகரணம் கரிஷே. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கதான் முடிவு பண்ணிருக்கேள்? என் அப்பா பேரு விஜயராகவன். அதாவது குழந்தையினுடைய கொள்ளு தாத்தா. அந்த பேரையே வச்சிடுங்க. மகாகணபதியே நமஹ. ஓம் கணபதிம் ஹரிமளமந்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. ஆஜுஷ்மந்தம் வஜ்ரஸ்மந்தம் அதோ அதிபதிம் திசாம் அஸ்ய பிருத்திவ்யா அத்யக்ஷம் திவமிந்திரமிஷபம் குணு ஓஷ்டபூஷ நமஹ்யம் தீர்காயுஷ்மாய சதசாரதாய சதகம் சரத்யாஜுடே வச்சதே ஜீவாத்யை புண்ணியாய ஏதை நபி தேவாஜயித்வானி ஜித்வா சொன்னபடி கரெக்டா வந்துட்டேன். ஃபங்க்ஷன் இப்ப முடிய போறது. நீ இங்க உட்காரியா, ஆபீஸ் ரூம்ல உட்காரியா? ஆபீஸ் ரூம்லயே உட்கார்றேன். ஆபீஸ் ரூம் அங்க இருக்கு. சுவாமி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஓ, தாராளமா பேஷா எடுத்துக்கலாமே. பையனோட பேரு பாஸ்கர். இந்த பவானி கல்யாண மண்டபத்தை கட்டினாரு, அது இவரோட தாத்தா தான். பெரிய குடும்பம். இப்ப இந்த பயனீர் இண்டஸ்ட்ரிக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கான். ஓஹோ, இன்டர்வியூல ஐ ஹேவ் டன் வெல் சார். டன் வெல்னா போருமா? சாரோட தயவு வேண்டாமா? இவ குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன். இவாத்துல திங்கள் தவசம்னா நான் இல்லாம நடக்கவே நடக்காது. நான் தான் சொன்னேன் சார வந்து பாருன்னு. ஏன்னா இந்த பயனீர் இண்டஸ்ட்ரி சிவானந்தம் இருக்காரு, அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதராயிட்டாரோன்னு. அவர் உங்களுக்கும் தான் தெரிஞ்சவர். நான் சாதாரண சாஸ்திரிகள், தர்ப்பகட்டோட அலையறவன். என் வார்த்தை எடுபடுமோ? நீங்க பெரிய கோடீஸ்வரர். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மதிப்பே தனி. அந்த சிவானந்தம் ஓகேன்னு சொல்லுவார். நீங்க பேசிட்டு இருக்கோம். ஹால்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மந்திரங்களை தப்பு தப்பா சொல்லுவா, நான் போய் கண்காணிக்கணும். கமன் சிதம். ஓய், நீர் ஏங்க நான் குழந்தைய கையில வச்சுன்னு திண்டாடிட்டு இருக்கீர்? ஐயா அம்மா கூட நினைச்சுட்டான். வேற படையை மாத்தின்னு வர போயிருக்கா. குடும்பக்கார பைய இப்ப ஆரம்பிச்சானா? எனக்கு இருக்கிறது ஒரே வேஷ்டி, மாத்தி வேஷ்டி கூட இல்ல. இருந்தாலும் கொடுங்க. சாதாரணமா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு எங்க வீட்டுல விசேஷம். பேரனுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நல்ல நாள்ல நானும் யாருக்காவது நல்லது செஞ்சா புண்ணியம். சிவானந்தத்துக்கிட்ட உங்களை பத்தி நிச்சயம் சொல்றேன். சொன்னா போதா சார், எப்படியாவது வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யணும். நான் சொல்லி இது வரைக்கும் தட்டினதே கிடையாது. அப்புறம் உங்க அதிர்ஷ்டம். வரோம். தீர்காயுஷ்மான் சொல்லி குழந்தை தலைமையில அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவன். வேற வேஷ்டி மாத்திட்டு வாங்க. சுப காரியங்கள் நிறைய பாக்கி இருக்கு. சாரோட பேரன் பேரு விஜயராகவன். நீயும் வந்துதான் வந்த. 2 அட்சதை போடு. போய் அட்சதை உண்கானா? இந்தாங்க அட்சதை. தீர்காயுஷ்மான் பவதி. ஓம் சன்மேதயாத் பிரம்மணோஸ்பதே யத்பதம் நமக்ரத யத்பீஜரணம் போர்வம் சக்ரதா தேவ ஸ்வரூபம் நம பிரதேவஸ்தே உசத்பூ பவந்தோ தீர்காமாயுஹு. குட் மார்னிங் சார். வணக்கம். என்ன ஆடிட்டர் சார், நீங்க இல்லாம லேட்டா வர்றது? சாரி சார், ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டா லாயரை பார்க்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இருந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போறீங்க. ஓகே. குட் மார்னிங் சார். நீங்க எப்படி இங்க? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும்னு நினைச்சேன். ரூம் வாசல்ல பையன் இல்ல. உங்க உத்தியோகத்துக்கு அது தேவையில்லைன்னு உங்க ஆபீஸ்ல நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ரூம் திறந்திருந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்ல மாட்டேன். ஏன்? வந்தப்ப குட் மார்னிங் சொன்னேன், நீங்க சொல்லல.
அட்லீஸ்ட் இப்பவாவது ப்ளீஸ் சிடவுன் சொல்லுங்க சார். கால் வலிக்குது இல்ல? ப்ளீஸ் சிட் டவுன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஓஹோ. என்ன ஓஹோ? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா? ப்ரமோஷன் வேணும் வேணும் துடிக்கிறீங்க. எட்டிகேட், மேனர்ஸ் இதெல்லாம் தெரிய வேண்டாம்? இந்தாங்க சாக்லேட். தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ். சாயந்தரம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் டின்னர் கொடுக்க போறேன். அந்த டின்னருக்கு நீங்களும் வரீங்க. உங்க டின்னருக்கு நான் எதுக்கு? நான் லைக் பண்றவங்கள கூப்பிடுறேன். ஹலோ, புரியுது இல்ல? நான் உங்களை லைக் பண்றேன்னு அர்த்தம். சாயந்தரம் 7 மணிக்கு பிரின்ஸ் ஹோட்டல் வாசல்ல இல்ல லவுஞ்ச்ல எங்கயாவது காத்துட்டு இருப்பேன். நீங்க அங்க வந்துடுறீங்க. இல்ல, இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க மனசு வச்சா வர முடியும். மனசு வைக்கிறீங்க. சாரி, இன்னைக்கு நிச்சயமா என்னால வர முடியாது. நீங்க வந்தாலும் வராட்டாலும் 7ல இருந்து 8 மணி வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். எனக்காக காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட். ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்பியாச்சுன்னா அவருக்காக ஆயுசு பூரா காத்துட்டு இருக்க நான் தயாரா இருக்கேன். வர மறந்துடாதீங்க. 7ல இருந்து 8. எஸ். Put through the call. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பாஸ்கர். மறந்துட்டேன். நான் அடிக்கடி பேரை மறந்துடுவேன். நீங்க அடிக்கடி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓ எஸ். ஆமா, இப்போ நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், மேனேஜர் போஸ்ட்க்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஃபோன் பண்ணி நீங்க வர சொன்னதா? ஓ, நான் தான் வரேன். இல்ல, வெரி குட். சார், சர்டிபிகேட்ஸ். இந்த கால எதுக்கு சர்டிபிகேட்? இத பார்த்த வேலை கொடுக்கறான். ரெக்கமெண்டேஷன். உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் பத்மநாபன். ஓ, பத்மநாபனா? அவர் தான் உன்னை பத்தி சொன்னாரு. அவருக்காக உனக்கு வேலையே கொடுக்கறேன். 1 வீக்ல ஜாயின் ஆயிடணும். ஓகே சார். கொஞ்சம் இரு. எந்த வேலை சேர போற? சேல்ஸ் மேனேஜர். ஓ, சேல்ஸ் மேனேஜரா? அப்ப எல்லாத்தையும் வித்துரு. ஒண்ணு கூட பாக்கி இருக்க கூடாது. அப்பதான் அந்த ஆபீஸே உருப்படும். நீ புறப்படு. Okay. அப்போ. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். சார், 1 மினிட். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். எனக்கு நன்றியா? எதுக்கு? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கிராண்ட்சன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் சார். இந்த ஆபீஸ் எம்டி கிட்ட மேனேஜர் வேலைக்கு சிபாரிசு செய்யும்படி உங்ககிட்ட கேட்டேன் சார். எஸ். இப்பதான் ஞாபகம் வருது. நான் கூட சிவானந்தத்து கிட்ட உங்களை பத்தி சொன்னனே. வேலை என்னாச்சு? கிடைச்சிருச்சு சார். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதா எம்டி கூட சொன்னாரு. உங்க வீட்டுக்கே வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நோ ஃபார்மாலிட்டிஸ். நான் இப்ப கூட சிவானந்தத்தை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். பை த பை, நீங்க நல்ல பேர் எடுத்து முன்னுக்கு வரணும். என்ன, நீங்க என்னுடைய கேண்டிடேட் பாருங்க. I'll do my best, sir. Good. See you. Hello. Good evening. ஹலோ. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? யாரையும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். ஆமா, இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? தெரிஞ்சவங்க தற்சமயம் நீங்க தான். ஆமா, 7ல இருந்து 8 மணி வரைக்கும் நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. வேற வேலை இருக்கு, வரவே மாட்டேன்னு சொன்னீங்க. இருந்தது, ஆனா அதை கேன்சல் பண்ணிட்டேன். சோ, என்ன தேடிட்டு வந்துட்டீங்க. பாவம், நீங்க காத்துக்கிட்டு இருந்து நான் வராம ஏமாந்து போய் மனசு உடைஞ்சு வேதனைப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஒரு சிம்பத்தி தானே. ஆள பாரு, வாங்க. ஆமா, டின்னருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிறதா சொன்னீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கிட்ட என்ன ஃபன் கிடைக்க போகுது? ஃபன்னா? பால்மணம் மாறாத பச்சை குழந்தையே, வாங்க உள்ள ஹாலுக்கு போலாம். முதல்ல சூப். உங்களுக்கு டொமேட்டோ சூப். 2 டொமேட்டோ சூப். மத்தத பின்னால ஆர்டர் பண்றேன். குறும்பு ஒண்ணும் பண்ண மாட்டீங்களே? குறும்பா? அதா மேஜக்கடியில மெல்ல உங்க காலை கொண்டு வந்து என் கால் மேல வச்சு. நோ நோ, ஐ அம் a gentleman. பாவம், நீங்களே சொல்லிக்கங்க. ரம்மியமான வாசனை வருதே. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? சேலஞ்ச். ஓ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது.
முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க கிழவன் ஆயிடுவீங்க. அப்புறம் நான் கன்னியாவே இருக்க வேண்டியதா. சாரி, நீங்க கன்னியாவே இருக்க முடியாது. நீங்களும் கிழவியாதான் ஆவீங்க. வசந்தி, ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு பெரிய கம்பெனில என்ன சேல்ஸ் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, நான் கொடுத்த சாக்லேட்டுக்கே இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கே. என்னையே நான் முழுசா கொடுத்தா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ராத்திரி பொழுது உன்னை பாக்குற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது. ராத்திரி பொழுது உன்னை பாக்குற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது. கடவுங்கிட்ட தான் என்ன இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறேன், கிட்ட நெருங்கு. ராத்திரி பொழுது உன்னை பாக்குற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது. நமக்கு உத்தரவு எதுக்கு, ஒட்டிக்கிட்ட நமக்கு உத்தரவு எதுக்கு. மானே இளமானே உன முத்தாட வந்தேனே நானே. ராத்திரி பொழுது உன்னை பாக்குற பொழுது அட வேர்த்து கொட்டது, வார்த்தை முட்டது கேட்கிற பொழுது. ராத்திரி பொழுது உன்னை பாக்குற பொழுது அட வேர்த்து கொட்டது, வார்த்தை முட்டது கேட்கிற பொழுது. இருக்கு அது தெரிஞ்சுக்கிற கிட்ட நெருங்கு. ராத்திரி பொழுது